வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். அரியாலை செம்மணி புதைக்குழியில் நேற்று 5 மனித இன்ப தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதனை அடுத்து இதுவரை அடையாளம் காணப்பட்ட இன்ப தொகுதிகளின் எண்ணிக்கை 85ஆக அதிகரித்துள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளில் 18ஆம் நாள் நடவடிக்கைகள் நேற்று இடம்பெற்றன. இதன்போதே புதிதாக 5 இன்ப தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கடந்த 3 நாட்களில் மட்டும் 20 மனித இன்ப தொகுதிகள் அவதானிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை குறித்த மனித புதைக்குழியில் நேற்று முன்தின அகழ்வின் போது குழந்தைக்கு பாலூட்டும் போத்தலையொத்த பொருளொன்று அவதானிக்கப்பட்ட நிலையில் அது பாலூட்டும் போத்தல் தான் என்று நேற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 17ஆம் நாளான நேற்று முன்தினம் அந்த போத்தல் அவதானிக்கப்பட்டிருந்தது. அது குழந்தைக்கு பாலூட்டும் போத்தலையொத்ததாக காணப்படுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றைய அகழ்வு பணிகளின் போது அது குழந்தைக்கு பாலூட்டும் போத்தல் தான் என்பது முற்றாக தெரிந்துள்ளது. தொடர்ச்சியாக அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் விரைவில் அது மீட்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிவான் A.A. ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சிரேஷ்ட சட்டத்தரணிகளான ரணிதா, சட்டத்தரணி நிரஞ்சன், ஜாழ்ப்பாண மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கத்தின் சார்பில் குமாரவடிவேல் குருபரன், சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினர் ஆகியோர் நேற்று அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி இருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காங்கேசன்துறை வீதி தாவடியில் அமைந்துள்ள மதுபான சாலை முன்பாக நேற்று மாலை இடம்பெற்ற தாக்குதலில் படுகாயமுற்ற குடும்பஸ்தர் ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார். சுதுமலை மத்திய மாடிப்பாயை சேர்ந்து 45 வயதுடைய நேசராஜன் சர்வேந்திரன் என்பவரே பலத்த காயங்களுக்கு உள்ளாக்கிய நிலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதன் பின் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் இன்னும் அடையாளம் காணப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியில் அகழ்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பில் அறிக்கை வழங்குமாறு மூதூர் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். சம்பூரில் கடந்த 19ஆம் தேதி மிதிவெடி அகற்றும் குழுவினர் பணியில் ஈடுபட்ட போது மண்டையோடு உள்ளிட்ட மனித சிதிலங்கள் சில மீட்கப்பட்டன. இந்த விடையில் மூதூர் நீதிவான் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் நீதிபதி திருமதி தஸ்னீம் பவுசான் நேற்று அங்கு ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டார். இதன்போது மனித இன்ப சிதிலங்கள் அடையாளம் காணப்பட்ட பகுதியில் தொடர்ச்சியான அகழ்வு பணிகளை மேற்கொள்வதா இல்லையா என்பது தொடர்பில் ஆராய்ந்து எதிர்வரும் 30ஆம் தேதிக்கு முன்னர் அறிக்கை வழங்குமாறு அவர் உத்தரவிட்டார். தேசிய மக்கள் சக்தி வடக்கிலும் ஆழமாக காலூன்றும், வெளியில் இருந்து தலைவர்களை ஏற்றுமதி செய்ய மாட்டோம், வடக்கு மண்ணில் இருந்தே சிறந்த தலைவர்களை உருவாக்குவோம் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாம் தெற்கில் பல வருடங்கள் அரசியலில் ஈடுபட்டோம், வடக்கில் அவ்வாறு செய்யவில்லை. 2010ஆம் ஆண்டில் இருந்துதான் வடக்கில் செய்யப்பட ஆரம்பித்தோம். எனினும் ராஜபக்ச ஆட்சியில் அதற்குரிய சுதந்திரம் இருக்கவில்லை. லலித் குகன் சகோதரர்கள் கடத்தப்பட்டனர். தோழர் சுனில் கந்துன்னேட்டி மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டது. இப்படியான சூழ்நிலையே அன்று இருந்தது. 2015ஆம் ஆண்டில் இருந்து செய்யப்பட ஆரம்பித்தோம். ஜனாதிபதி தேர்தலை விடவும் பொது தேர்தலில் எமக்கு பேராதரவு கிடைத்தது. உள்ளாட்சி சபை தேர்தலிலும் எமக்கு ஆதரவு கிடைத்தது. தமிழ் கட்சிகள் என கூறிக்கொள்ளும் சில தரப்புகள் தமிழ் ராஜபக்சக்களாக செயற்பட்டு இனவாதம் பரப்பினர். காணி விவகாரத்தையும் கையில் எடுத்தனர். எனவே உள்ளாட்சி சபை தேர்தலில் எமக்கும் வடக்கிலும் பின்னடைவு ஏற்பட்டது என்று நாம் கருதவில்லை. ஜாழ் மாவட்டத்தில் மாத்திரம் 81 உறுப்பினர்கள் உள்ளாட்சி மன்றங்களில் உள்ளனர். வடக்கில் ஆழமாக காலூன்றுவதற்கு தேசிய மக்கள் சக்தி முயற்சிக்கும். வடக்கு தலைவர்களை ஏற்றுமதி செய்ய மாட்டோம், அந்த மண்ணில் இருந்து சிறந்த தலைவர்களை உருவாக்குவோம் என்றார். கடந்த 10 ஆண்டுகளில் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் மற்றும் படகுகள் சேதமடைந்தவர்களின் நெருங்கிய உறவினர்களுக்கு இழப்பீடு மற்றும் நிவாரணம் வழங்குவதற்கு இலங்கை அரசுக்கு இந்திய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார். இந்திய நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே வைகோ இவ்வாறு வலியுறுத்தியிருந்தார். இது குறித்து வைகோ மேலும் தெரிவிக்கையில், இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் தாக்கப்படுவதும்
கைது செய்யப்படுவதும் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகின்றன. 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து இதுவரை கைது செய்யப்பட்ட மீனவர்களின் எண்ணிக்கை 150ஆக பதிவாகியுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளின் எண்ணிக்கை 20ஆகவும் உயர்ந்துள்ளன. இதனால் மீனவ குடும்பத்தினர் பெரும் நிதி நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர். அவர்கள் பெரும்பாலும் தங்கள் உறவினர்களை விடுவிப்பதற்காக பெரிய அபராதங்களை கட்ட வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது. கடந்த 13ஆம் தேதி 6 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்களின் மோட்டார் பொருத்தப்பட்ட மீன்பிடி படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்ட கொடூரம் நடைபெற்றுள்ளது. பாக் விரிகுடாவில் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய உரிமைகளை பறிக்கும் வகையில் இலங்கை கடற்படை தொடர்ந்து அத்துமீறி வருகின்றது. இது இந்திய ஒன்றிய அரசுக்கு பெரும் சவாலாக உள்ளது. அடிக்கடி தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதாலும் படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதாலும் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றன. எனவே கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் நிபந்தனையின்றி உடனடியாக விடுவிக்க நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஒன்றிய அரசை வலியுறுத்துகின்றேன். எதிர்காலத்தில் மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவும் மீனவ சமூகத்தின் உரிமைகளை பாதுகாக்கவும் ஒன்றிய அரசு தீர்வு காண வேண்டும். கடந்த 10 ஆண்டுகளில் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களின் மற்றும் படகுகள் சேதமடைந்தவர்களின் நெருங்கிய உறவினர்களுக்கு இழப்பீடு மற்றும் நிவாரணம் வழங்குவதற்கு இலங்கை அரசுக்கு இந்திய அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும். கச்சத்தீவு ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சத்தீவையும் திரும்ப பெற வேண்டும் என ஒன்றிய அரசை வலியுறுத்துகின்றேன் என்றார். சீனாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையிலான உச்சி மாநாடு பெய்ஜிங்கில் இன்று ஆரம்பமாகியுள்ளது. இதில் தலைவர்கள் வர்த்தக மோதல் முதல் உக்ரைன் போர் வரையிலான பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்தியுள்ளனர். பல வாரங்களாக அதிகரித்து வரும் வர்த்தக பதற்றம் மற்றும் சர்ச்சைகளுக்கு பின்னர் சீனா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு இடையிலான 50 ஆண்டுகால ராஜதந்திர உறவுகளை குறைக்கும் இந்த உச்சி மாநாட்டிற்கான எதிர்பார்ப்புகள் குறைவாகவே உள்ளன. பெய்ஜிங்கின் வேண்டுகோளின் பேரில் 2 நாட்கள் திட்டமிடப்பட்டிருந்த மாநாட்டின் கால அளவு திடீரென ஒரு நாளாக குறைக்கப்பட்டுள்ளது. வர்த்தக ஏற்றத்தாழ்வு, சந்தை அணுகல் மற்றும் அரிய மண் வளங்கள் தொடர்பான பிரச்சினைகள் நிகழ்ச்சி நிரலில் முன்வைக்கப்பட்டுள்ளதுடன் இந்த உச்சி மாநாட்டில் ஐரோப்பிய தலைவர்கள் மின்சார வாகனங்கள் மற்றும் சீன தொழில்துறை அதிகப்படியான திறன் போன்ற விடயங்கள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. இலங்கை வேகப்பந்து வீச்சாளர் அசித் பெர்னாண்டோ இங்கிலாந்து கவுண்டி சாம்பியன்ஷிப் தொடரில் கிளமோர்கன் அணியின் எஞ்சிய போட்டிகளில் விளையாட அந்த அணியுடன் மீண்டும் இணைந்துள்ளார். 27 வயதான அசித் பெர்னாண்டோ கிளமோர்கன் அணியில் முதல் 6 சாம்பியன்ஷிப் போட்டிகளிலும் ஆடியிருந்தார். முதல் முறை கவுண்டி சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்றிருந்த அவர் இந்த பருவத்தின் ஆரம்பத்தில் 17 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து அவர் பங்களாதேசுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஆடுவதற்காக இலங்கை திரும்பியிருந்ததோடு நடைபெற்று வரும் பிரதான கழகங்களுக்கு இடையிலான ஒரு நாள் தொடரில் ப்ளூம்ஃபீல்டு அணிக்காக ஆடியிருந்தார். எனினும் அந்த அணி தொடரின் அரையிறுதிக்கு முன்னேற தவறியது. பெர்னாண்டோ கார்டிவில் கடந்த திங்கட்கிழமை கிளமோர்கர் அணியுடன் பயிற்சியை ஆரம்பித்த நிலையில் நேற்று முன்தினம் ஆரம்பமான கேண்ட் அணியுடனான போட்டியிலும் அந்த அணியில் இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.